டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயாராயிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் வணக்கம். இது எய்ம் டிஎன்பிஎஸ்சி அகாடமியோட தினசரி நடப்பு நிகழ்வுகள் விளக்கம். எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான செய்திகளை ரொம்ப சிம்பிளா தெளிவான விளக்கங்களோட இங்க பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை ஒன்னொன்னா எடுத்து உங்க ப்ரிப்பரேஷனுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் உங்களுக்கு தரப்போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல நம்ம தமிழ்நாட்டுல நடந்த முக்கிய நிகழ்வுகள், அப்புறம் தேசிய அளவில் இருக்கிற பாலிசிஸ் அண்ட் ஸ்கீம்ஸ், அதற்கு அடுத்து விருதுகள், விளையாட்டு செய்திகள், அப்புறம் சயின்ஸ், குளோபல் அஃபேர்ஸ்னு ஒரு ரவுண்டு போயிட்டு கடைசியா எக்ஸாம்க்கு தேவையான பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். சரி, முதல் பகுதியா நம்ம தமிழ்நாட்டு நிகழ்வுகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். ஸ்டேட் லெவல்ல இருந்து எக்ஸாம்க்கு வர வாய்ப்பு இருக்கிற முக்கியமான தகவல்கள் இதோ. வாவ், பாருங்க, 96% நம்ம தமிழ்நாட்டோட எழுத்தறிவு விகிதம், அதாவது லிட்ரசி ரேட் 96% உயர்ந்திருக்கு. இது உண்மையிலேயே ஒரு பெரிய மைல்கல். புதிய பாரத எழுத்தறிவு திட்டம் பற்றியோ இல்ல சமூக மேம்பாடு பத்தியோ கேள்வி வந்தா இந்த டேட்டாவை கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இந்த விருதுகள் சும்மா ஒரு அங்கீகாரம் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு இருக்கு. யோசிச்சு பாருங்க, 2022 15 லட்சத்துக்கும் அதிகமான பெரியவங்களுக்கு எழுத படிக்க கத்துக் கொடுத்திருக்காங்க. இதுல ஸ்கூல் ஹெட்மாஸ்டர்ல இருந்து வாலண்டியர்ஸ் வரைக்கும் பல பேரோட பங்களிப்பு இருக்கு. அடுத்து நம்ம தமிழ்நாடோட திருத்தப்பட்ட காற்றாலை மறுசீரமைப்பு கொள்கை. இதோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். பழைய கம்மியா கரண்ட் உற்பத்தி பண்ற விண்மில்ஸை மேம்படுத்தி மின் உற்பத்தியை அதிகப்படுத்தணும். இந்த காலக்கெடு கட்டண விவரங்கள் எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ். நம்ம தமிழ்நாடு அதோட வரலாற்றிலேயே முதல் முறையா மாநில முழுக்க கொன்றுண்ணி பறவைகள், அதாவது ராப்டர்ஸ் கணக்கெடுப்பு நடத்த போகுது. இந்த படத்துல பாக்குறீங்களே, இந்த மாதிரி கம்பீரமான பறவைகளைத்தான் கணக்கெடுக்க போறாங்க. இந்த கணக்கெடுப்ப வன உயிரின பாதுகாப்பிற்கான மேம்பட்ட நிறுவனம், அதாவது AIWC, ஜான்வரி 31 மற்றும் பிப்ரவரி 1 தேதிகள்ல நடத்துறாங்க. நம்ம கிட்ட 65க்கும் மேற்பட்ட ராப்டர் இனங்கள் இருக்கு. இந்த பறவைகள் உணவுச் சங்கிலியோட உச்சியில இருக்கிறதால இதோட எண்ணிக்கை நம்ம சுற்றுச்சூழல் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு காட்டுற ஒரு இண்டிகேட்டர் மாதிரி. சரி, இப்போ தமிழ்நாட்டில இருந்து நேஷனல் லெவலுக்கு போலாம். தேசிய அளவுல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான கொள்கைகள் என்னென்னு பார்க்கலாம். யுனிவர்சல் ஹெல்த் கவரேஜ், அதாவது UHC. இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, பணம் ஒரு தடையா இல்லாம எல்லாருக்கும் தரமான மருத்துவ சேவை கிடைக்கணும். அதுதான் இதோட நோக்கம். உலக புகழ்பெற்ற லான்செட் அறிக்கை இந்தியால இந்த UHC-யை எப்படி கொண்டு வரலான்னு சில வழிகாட்டுதல்களை கொடுத்திருக்காங்க. அதாவது வெறும் நோய்க்கு மட்டும் சிகிச்சை தராம மக்களை மையமா வச்சு சிஸ்டமை மாத்தணும், களப்பணியாளர்களுக்கு அதிகாரம் கொடுக்கணும், டெக்னாலஜியை சரியா பயன்படுத்தணும்னு சொல்றாங்க. இது இந்தியாவோட ஹெல்த் சிஸ்டம்கான ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. இந்த நம்பரை பாருங்க, 1.32 லட்சம். இது வெறும் நம்பர் இல்ல. இந்தியன் ரயில்வேயோட ஒன் ஸ்டேஷன் ஒன் ப்ராடக்ட் ஸ்கீம் மூலமா பயனடைஞ்ச மக்களோட எண்ணிக்கை, வோக்கல் ஃபார் லோக்கல் முன்னெடுப்புக்கு இது ஒரு சூப்பரான எடுத்துக்காட்டு. இந்த திட்டம் எப்படி வேலை செய்யுதுன்னா, 2000க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்கள்ல அந்தந்த ஊரோட ஸ்பெஷல் பொருட்களை விற்க கைவினைஞர்களுக்கு ஒரு இடம் ஒதுக்கி தராங்க. மண்பானை, கைத்தறி, கைவினை பொருட்கள்னு எதுவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நேரடி சந்தை கிடைக்குது. இது உள்ளூர் பொருளாதாரத்துக்கு பெரிய பூஸ்ட். ஓகே, அடுத்தது ஒரு குவிக் ரவுண்ட் அப். முக்கியமான அவார்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் வின்ஸ், அப்புறம் முக்கிய தினங்கள் பத்தி வேகமா பார்த்திடலாம். C.dot நிறுவனத்துக்கு மதிப்புமிக்க ஸ்காட்ச் அவார்ட் 2025 கிடைச்சிருக்கு. எதுக்குன்னா, அவங்க உருவாக்கின செல்ஃப் ப்ராட்காஸ்ட் டெக்னாலஜிக்காக. இந்த டெக்னாலஜி மூலமா புயல், வெள்ள மாதிரி நேரத்துல எல்லாருக்கும் ஒரே நேரத்துல மொபைல்ல எச்சரிக்கை அனுப்ப முடியும். வானிலை ஆய்வு மையம், பேரிடர் மேலாண்மை ஆணையம்னு எல்லா ஏஜென்சியையும் இது ஒன்னு சேர்க்குது. ஸ்போர்ட்ஸ் உலகத்துல ஒரு வரலாற்று தருணம். விதர்பா கிரிக்கெட் டீம் அவங்களோட முதல் விஜய் ஹசாரே கோப்பையை ஜெயிச்சிருக்காங்க. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த தொடர்ல நம்ம தமிழ்நாடு டீமும் கர்நாடகா டீமும் தான் தலா 5 டைட்டிலோட மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் டீம்ஸா இருக்காங்க. ஜான்வரி 21 ஒரு முக்கியமான நாள். மணிப்பூர், திரிபுரா, மேகாலயா இந்த 3 வடகிழக்கு மாநிலங்களும் 1972ல இதே நாள்ல தான் முழு மாநில அந்தஸ்து வாங்குச்சு. இதுக்கு காரணமான சட்டம் நார்த் ஈஸ்டர்ன் ஏரியாஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் ஆஃப் 1972. இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். சயின்ஸ் அண்ட் குளோபல் அஃபேர்ஸ். விண்வெளி தொழில்நுட்பம், சர்வதேச உறவுகள்ல என்னென்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாம். RLV, அதாவது ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள். விண்வெளித்துறையில இது ஒரு பெரிய புரட்சின்னே சொல்லலாம். ஒரு ராக்கெட் அனுப்பிட்டு அதை அப்படியே வீணாக்காம அது திரும்ப பூமிக்கு வந்து மறுபடியும் பயன்படுத்த முடிஞ்சா எப்படி இருக்கும்? அதான் இந்த டெக்னாலஜி.
இதோட முக்கியமான நன்மையே ராக்கெட் அனுப்புற செலவு பல மடங்கு குறையறதுமா. இங்க பாருங்க, ரொம்ப தெளிவா இருக்கு. பழைய ராக்கெட்ஸ் ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும், அதனால செலவு அதிகம். ஆனா ஸ்பேஸ் எக்ஸோட ஃபால்கன் 9 மாதிரி புது ராக்கெட்ஸ் திரும்ப திரும்ப யூஸ் பண்ணலாம், அதனால ஒரு லான்ச்கான செலவு ரொம்பவே குறையுது. சயின்ஸ் அண்ட் டெக் பகுதியில இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். அடுத்தது ஐரோப்பிய ஒன்றியத்தோட ஆன்டி கோஷன் இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது ACI. இது என்னன்னா ஒரு வர்த்தக பாதுகாப்பு கவசம் மாதிரி. இப்ப வேற ஒரு நாடு ஐரோப்பிய யூனியன்ல இருக்கிற ஒரு நாட்டை பொருளாதார ரீதியா மிரட்டுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி அழுத்தத்தை சமாளிக்க யூரோப்பியன் யூனியன் பயன்படுத்துற ஒரு கருவிதான் இந்த ACI. சரி, இவ்ளோ நேரம் நாம பார்த்த விஷயங்கள்லேருந்து உங்க எக்ஸாமுக்கு மிக முக்கியமான குறிப்புகளை இப்ப தொகுத்து பார்க்கலாம். ரெடியா? இந்த 4 பாயிண்ட்ஸும் மறக்கவே மறக்காதீங்க. 1. இந்தியாவுல UHCக்கான லான்செட் கமிஷன் கொள்கைகள். 2. OSOP திட்டத்தோட பொருளாதார தாக்கம். 3. நம்ம தமிழ்நாட்டோட புது காற்றாலை கொள்கை விதிகள். 4. ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ஸ்னா என்ன, அதோட நன்மைகள் என்ன, இத உங்க நோட்ஸ்ல ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னைக்கு நாம பார்த்த தலைப்புகள்ல எந்த டாபிக்கு நீங்க அதிக முக்கியத்துவம் கொடுத்து உங்க ஸ்டடி பிளான்ல சேர்க்க போறீங்க? யோசிச்சு பாருங்க. உங்க தேர்வு பயணத்துல AIMTNPSC அகாடமி எப்பவும் உங்க கூட இருக்கும். தொடர்ந்து படிங்க, வெற்றி நிச்சயம்.